ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்து புதிதாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன. அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாகக்கூடிய பழக்கமும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகமான சனியினுடைய பயிற்சி வேற காத்துட்ருக்குங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சியும் கூட இன்னும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் சேர்த்து மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு கண்டிப்பாக யாராலையும் யூகித்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது யாருக்கும் வந்து நிரந்தரம் இல்லாத ஒன்று. இப்படி நிரந்தரமில்லாத உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், நிறைய கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒன்றும் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத ஜோதிட ரீதியாக மட்டும்தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியாத விஷயத்தை கூட தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடியது, உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஜோதிடம் தான். அந்த ஜோதிடத்தின் மீது உங்களில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். கடகராசி நேயர்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல முக்கியமான சம்பவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கடகராசியை உடையவங்க உங்களில் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கடகம் ராசி ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி. 2026ஆம் ஆண்டு பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரோலர் கோஸ்டர் பயணம் போல தான், ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் கிரகங்களுடைய அணிவகுப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத விரைய செலவுகளானது இப்போ ஏற்பட போகுது. அதனால் நிதி நெருக்கடிகள் கூட ஏற்படலாம். ஸோ அதனால் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கையிருப்பு அவசியமானது. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நிதி பிரச்சனைகள் இருக்குது, விரைய செலவுகள் ஏற்பட போகுது அப்படின்றத நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த கவலையே தேவையில்லாததாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்களில் சுக்கிரன் 9வது இடத்துக்கு வந்து நகர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எவ்வளவு செலவுகள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பணி சுமை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் மனம் தளராமல் வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றிகளும் வந்து பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். இந்த பயணங்களால் உங்களுக்கு அதாவது வெளிநாடு போகிறதோ இல்லை வெளியூர் போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும் அப்படின்றது கனவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த கனவுகளை எல்லாம் இப்போ நீங்கள் நனவாக்கிக்கலாம். தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில் நிமித்தம் காரணமாக பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி இருக்குது. ஸோ ஆஃபீஸில் வேலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய கடினமான உழைப்பால் உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். சொல்லப்போனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இந்த காலகட்டங்களில் இருக்குது. அது என்னென்னா, உங்களை வீழ்த்துறதுக்கு யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கக்கூடிய எதிரிகளே உங்களுக்கு மறைமுகமாக உதவுவாங்க. மறைமுகமாக அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து நஷ்டம் பண்ணுற மாதிரி தான் தோணும். அவங்க அதை தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது நல்லதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விஷயம் நடந்தாலும் அதை பற்றி கவலை மட்டும் படவே படாதீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மாமியார் வழி உறவுகளால் ஒரு சில சுப நிகழ்வுகளானது நடக்கும். கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலான டைமிங் தான். அதனாலுமே கூடுதலான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அவசியமாக கிடைக்கும். அதே மாதிரி காதலில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை அப்படின்றதுல புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அந்த காதல் வந்து நமக்கு வந்து நிலையானதாக இருக்காது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்துலேயும் அலட்சியம் காட்டாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பொருளாதார நிலை, வேலை உறவுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லா கிரகங்களுமே சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும்.
பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது, விரைய செலவுகள் அதுவும் இருக்குது. ஆனால் சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பணவரவு நல்லா இருக்கும். அதாவது ஒரு இடத்துல செலவாகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரவு இருக்கும். இதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இடத்துல செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலவு என்ன, எவ்வளவு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டுக்கோங்க. சரியான திட்டமிடல் இருந்தது அப்படின்னா உங்களை யாரும் எதுவுமே பண்ணவே முடியாது. வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திறமைகளை வெளிப்படுத்துங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள் அப்படி தான். உங்களுக்கு நிறைய திறமைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே முறியடித்து உங்களுக்கு அதற்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை சொல்லணுங்க. ஸோ உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து புரிதல் அவசியமானது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, புரிதல் இல்லை அப்படின்னா அந்த உறவு வந்து நீடிக்கவே நீடிக்காது. தேவையில்லாத சங்கடங்கள், மனக்கசப்புகள், மனசஞ்சலங்கள் எல்லாமே உருவாகிட்டு தான் இருக்கும். அதனால் புரிதலை வளர்த்துக்கோங்க. அதுவும் பொதுவாக காதல் வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கையிலையோ புரிதல் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்கவே இருக்காது. ஏன்னா உறவுகளுக்குள்ளே விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த உறவாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, திருமண உறவாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகள்கிட்டையுமே நம்ம பேசக்கூடிய பேச்சில் நிதானம் இருக்கணும். நம்ம பேசக்கூடிய பேச்சில் கவனம் இருக்கணும். தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு சிறப்பாக இருக்கவே இருக்காது, மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. பயணம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே போல் தான் ஆரோக்கியமும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் அலட்சியம் மட்டும் காட்டக்கூடாது. யாருக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் முறையான பரிசோதனைகளை எடுத்துக்கோங்க. நல்ல மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. அதே போல் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. அதனால் உணவு விஷயத்துலையும் கவனம் எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நமக்கு மருந்து. உணவே மருந்து அப்படின்னு யாரும் சும்மாலாம் சொல்ல கிடையாது. அந்த உணவுகள் மூலமாக தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்புகளானது கிடைக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எப்போதுமே எதையுமே ஆழமாக யோசித்து செய்யக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரங்க. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தனாதிபதி சூரியன் மூலமாக உங்களுக்கு பணவரவு நல்லா கிடைக்கும். ஆனால் சாமர்த்தியமான பேச்சு இருக்கணும். அப்போ தான் காரியத்திலலாம் வெற்றி பார்க்க முடியும். அதே போல் எந்த ஒரு பலனாக இருந்தாலுமே உங்களுக்கு உடனே கிடைச்சிடாதுங்க, தாமதமாக தான் கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அதே போல் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்டயே உதவி வாங்கிட்டு உங்களையே வந்து மாட்டி விடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. நிதானமாக இருங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் வேகமாக இல்லை அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல, கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க. பணவரவு நல்லாவே இருக்கும். அதனால் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கும். அதனால் உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட பேசாமல் இருந்துடுங்க. அதுதான் நல்லது. அவங்களோட ஆர்கியூ பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நல்லது என்ன அப்படின்றத புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட அதை பற்றி பேசவே கூடாதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்களும் இருந்துக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து பலன் கொடுக்கும். ஆனால் பொறுமையாக தான் வந்து காத்திருந்து தான் பலன்களை வந்து பார்க்க முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு முக்கியமான ஒரு சில பொருட்கள் வந்து களவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் உங்களுடைய உடைமைகள் மீது நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதுதான் நல்லது. அதே போல் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட அதிகமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக்காதீங்க. அவங்கள வீட்டுக்குள்ளேயும் வந்து அனுமதிக்க வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீண் சண்டைகள், வீணான குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதனால் எல்லாத்த விட்டு ஒதுங்கியே இருக்கணும். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது நல்ல வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். வீடு, நிலம், வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம். நல்ல ஒரு நேரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலுமே என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணுங்க. போட்டித் தேர்வுகள் எல்லாம் நடக்குதுன்னா சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் கலந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கல்வி பயில்றதுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட தேடி வரும். ஸோ இந்த மாதிரி ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க.
இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிரக மாற்றங்களால் உருவாகக்கூடியது. அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பாதிப்புகளுடைய தாக்கங்களை கண்டிப்பாக குறைக்க முடியும். அதுக்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியாக சூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பௌர்ணமிகளில் சக்திய நாராயண பூஜைகள் செய்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். அதே போல் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் போதும், மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த பதிவில் கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழப்போகுது, என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கணும், எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த பரிகாரங்களையும் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.